நடிகருடைய படமே இருக்குங்க. இந்த நடிகர் நடிச்ச படம் தான் சிறந்த படம்லாம் சொல்ற அளவுக்குலாம் இல்ல. 2வது பொதுவாவே மக்கள் வந்து நகைச்சுவை கலந்த கதாபாத்திரத்தில் வந்து கதாநாயகன் நடிக்கிறத தான் அதிகமா விரும்பின மாதிரி டேட்டாஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார், தங்கப்ப தக்கம், இல்ல ஒரு ஸ்டாம்பு காமெடி, ரஜினிகாந்த் நிறையா படம் சொல்லலாம். ஹீரோவாவும் வித் காமெடி ரோல்ல. சத்யராஜ் இதே மாதிரி நிறையா சொல்லலாம். சிவகார்த்திகேயன் மனம் கொத்தி பறவை. இப்போ ஒரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, போக்கிரின்ற படம். வடிவேலு காமெடி. காமெடி கலந்த ஹீரோ. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போகுது. மக்கள் வந்து அப்போ சினிமாவை எப்படி பார்க்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கதாநாயகன் வந்து ஆக்ஷனை வந்து சண்டையே விரும்பாத மக்கள் பெருசா வந்து அதிகமாக வந்து அந்த நகைச்சுவை உணர்வு கலந்ததை சென்டிமெண்ட்டை வந்து லைட்டாக விரும்புகிற மக்கள் நகைச்சுவை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. நகைச்சுவை கலந்த ஹீரோயிசம் காட்டுற ஒரு கேரக்டரை, அந்த கேரக்டருக்கு பின்னாடி எல்லாமே அந்த டைலாக் எழுதினவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதில் பேசுகிறவங்களுக்கு வந்து கிரெடிட் போயிடுது. இதுவும் ஒரு சைடு வந்து மிக வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம்தான். இந்த வார்த்தை இந்த நடிகர் பேசுனா இந்த வசனம் சரியா வரும்னு சொல்லி யோசிக்கிறவங்க எங்க யாரோ ஒருத்தவங்க நிறைய எல்லாருமே சொல்லலாம். நகைச்சுவை இந்த விடுதலைன்ற ஒரு படத்துல சிவாஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அதுல ஹீரோ ரஜினியும் வந்து நகைச்சுவை கலந்த ஒரு கதாபாத்திரமா வரும். சிவாஜியும் நகைச்சுவை கலந்த ஒரு இன்ஸ்பெக்டர் நல்லா இருக்கும். ஆனா கதாநாயகனுடைய ஹீரோயிசத்தை மக்கள் அதிகமாக விரும்பவில்லை. நகைச்சுவை கலந்த கதாநாயகனை விரும்பிட்டு இருக்காங்க. இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. நான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லலாம். ரொம்ப அதிக நேரம் என்னால் வீடியோ போட நான் விரும்பலை. எல்லாருமே எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமா பாடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸு கூட ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச இதமான பாடல்கள், மெல்லிசை பாடல்களை விரும்புறது கூட நகைச்சுவை அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் வந்து மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. ஹியூமர், ஒரு சினிமா படம் பார்க்குறோம், ஒரு ரிலாக்ஸ் ஆகணுன்றதான் பார்க்குறாங்களே ஒழிய அதில் இருக்கிற சண்டை காட்சிகளையோ மற்ற எந்த விஷயத்தையும் பெருசா மக்கள் நம்பின மாதிரி வந்து விரும்பின மாதிரி நம்பின மாதிரி இல்லை, விரும்புறது இல்லைன்றது என்னுடைய பார்வை. நான் நிறைய விஷயங்கள் படத்தை வந்து ஒவ்வொரு ஹீரோவுடைய கேரக்டர்களையும் பார்த்ததுலேருந்து நல்ல கதையை வந்து மனசுல பதிகிற மாதிரி ஒரு கதை, அதை வந்து மக்கள் எல்லா ஹீரோ நடித்த நல்ல நல்ல படத்தோடைய கதைகளும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல நல்ல விஷயங்கள் இதுல வந்து ஜென்ரலா இனிமேல் வந்து ரொம்ப ஹைப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சினிமா படம் இனிமேல் வருது. எதா இருந்தாலும் சரி, பெருசா ஒருத்தவங்க வந்து மக்கள் வந்து அடிக்ட் ஆகுற மாதிரி கொஸ்டின்கள், ஒருத்தவங்களும் வந்து ஹைப் பண்ணி ஒரு சினிமா நடிகரையோ ஒரு நடிகையோ ஒரு ஹைப் பண்ணி கொண்டு போயிட்டு